எனக்கு என் மனசு ஏதோ படபடன்னு நடிக்கும். இந்த சீனில் ஏதோ ஒன்று ஆகும் தானே தெரியலையே. போய் தான் ஆகணுமா? ஓகே டன். உள்ளே போகலாமா? ஐயோ இல்லை ஒன்றும் பண்ணலையே கைஸ். சமத்தா தான் உட்காந்துருக்கா. என்னடா அடே சமத்தா தானே உட்காந்துருக்கான்னு என்ன இந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு பயத்தோடு உள்ளே வர வைக்கிறீங்க? டன் பண்ணிடலாம். ஓகே அடப்பாவி. ஆமாம்ல இந்த சீனில் வெடிக்கும் இல்லை? ஆமாம் வெடிக்கும். ஃபீட் மீ. பயப்படாதே. பேக் டு ஆல் இன் ஒன் சொன்ன மாதிரிக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த பேபி நல்லோ கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பேபி நல்லோ கேம் ப்ளே வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா சம் எடிட்டிங் இஷ்யூனால வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே டிலீட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு புதுசாக அந்த கேம் ப்ளே பண்ணி போட போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம லைவ் கேம் ப்ளே பண்ண போகிறோம். பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து எப்போவுமே வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறமா தான் எடிட்டிங்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே கேம் ப்ளேவோடு அப்படியே பேசிகிட்டே கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பயந்து சாகிறது நீங்கள் வந்து அப்படியே லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க கீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இங்கே வந்து நெட்வொர்க் ஆன் பண்ணால் வந்துட்டு இது பண்ணுறாங்க, அதாவது இது ஆடு போடுறாங்க. ஓகே ஸோ அதாவது வந்துட்டு இப்போ வந்து என்னென்னா ஒன்லைனில் சொல்லிடுறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பேபி சீட்டர், நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது வந்து நார்மலான குழந்தை இல்லை. எந்த மாதிரி குழந்தைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பேய் குழந்தை, அவ்வளோதான். ஓகே ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் நம்பர் 10 நீங்கள் வந்து அவனுக்கு வந்து வெறும் பால் கொடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த புட்டி பால் கொடுத்துட்டு தூங்க வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்பார்ட்மெண்ட் நம்பர் 10. அப்புறமா வந்துட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க கைஸ், இந்த ஃப்ளவர் பாட் கீழே வந்துட்டு கீ இருக்குது, டோரோட கீ அப்படின்னாங்க. ஓகே டன். உள்ளே போகலாமா? ஐயோ இல்லை ஒன்றும் பண்ணலையே கைஸ். சமத்தா தான் உட்காந்துருக்கா. என்னடா அடே சமத்தா தானே உட்காந்துருக்கான்னு என்ன இந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு பயத்தோடு உள்ளே வர வைக்கிறீங்க? சரி ஓகே ஏதோ ஒன்று போவோம். என்ன மறுபடியும் லோட் ஆகுது? ஓகே ஸோ யா ஆக்ட் 1ல் இப்போ நைட் 1. சூப்பர், இப்படி தான் இருக்கணும். ஓகே டன். ஓகே உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக்கு மை காட் க்ரீப்பியாக இருந்தது. இருங்க ஒரு நிமிஷம், செட்டிங்ஸில் போயிட்டு சென்சிட்டிவிட்டி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே டன். இப்போ கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஓகே வாங்க போகலாம். இப்போது இவனுக்கு என்ன பண்ணோம், கெட் த பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ். ஓகே டன். பாட்டில் இங்கே எடுத்துக்கிட்டு குடுகுன்னு போய் கொடுக்கலாம். என்ன கைஸ் இது ஒரு மாதிரி லேக் ஆகுது. ஏய் பால் பாட்டில் குழந்தைக்கு கொடுக்க சொன்னேன்பா, தூக்கி போட சொல்லலே. ஓகே என்ன ஓகே நம்ம எப்படி ஒரு நாள் சாப்பிட்டா மறுநாள் வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுறான். ஓகே டன். குழந்தை தானே பரவாயில்ல, அதுக்கு தானே நம்மளை வேலைக்கு வச்சுருக்காங்க. காணோம். எங்கடா போகிற? என்ன கைஸ் அங்கே போய் உட்காந்துருக்கான். ஐயோ போகணுமா, பயமாக இருக்கே. சரி ஓகே போவோம்டா. ஓகே டன். அப்புறமா ஓகே இப்போ வந்து அந்த குழந்தைய வந்துட்டு இது மேலே போய் படுக்க வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரூம்மா ஓஹோ இல்லை. ஓகே டன். வாங்க போய் படுக்க வச்சுருவோம். ஓகே படுக்க வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணுமா கைஸ்? ஸ்டோரி புக் இங்கே இருக்குது, பக்கத்தில் இருக்குது, எடுத்து படிக்கலாமா? ஓகே ஸோ இதை படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து உண்மையிலேயே பொறுமை இல்லைன்ற காரணத்தினால உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே அப்படியே ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருப்போம். அப்பால ஒரு வழியாக ஸ்டோரி முடிஞ்சிச்சு. தூங்கலைன்னா உனக்கு இருக்குது ஆப்பு. தூக்கிட்டான். ஓகே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக தூங்குறான்னு. சமத்து பிள்ளையாக தூங்குறா, சமத்து குட்டி. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு குழந்தைய அப்படியே உள்ளே விட்டுட்டு ரூமை பூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ நம்மளை வந்துட்டு டிவி மேலே உட்காந்து சோஃபா மேலே உட்காந்து டிவி பார்க்க சொல்லியிருக்காங்க. டிவி மேலே உட்காந்து சோஃபா பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஐயோ என்ன குழந்தை அலறான். ஓகே குழந்தை அலறானா, போய் குழந்தைய வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க மேலே போகலாம். இப்போது இந்த சீனில் தானே மேலே போனால் திடீர்னு கீழே வந்து நிற்பா. என்னப்பா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக திறக்குது குழந்தாய்? இல்லை அப்போ இந்த சீனில் தான் கைஸ். இந்த சீனில் இப்போ கீழே போய் இருப்பான் பாருங்கள் பேபி. ஐயோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு விளையாடும் போது
எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, வேர்த்து கொட்டி போச்சு. இப்போ கூட நான் வேர்த்து கொட்டிக்கிட்டே தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன, ஓகே இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொம்மை வேணுமா. ஆக்சுவலி இது ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். நீங்கள் ஒவ்வொரு பொம்மையாக போடுறதுக்கு பதில் இந்த ஸ்டோரி புக்கில் இருக்குல்ல அந்த பொம்மையை போட்டால் தான் வந்துட்டு குழந்தை வந்து கம்முன்னு இருப்பான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கேட் இருக்கா, அப்போ நம்ம வந்துட்டு கேட் ஓகேங்களா, கேட் எடுத்து கொடுத்தோன்னா கம்முன்னு இருப்பான். பார்த்தீங்களா கம்முன்னு இருக்கா. இதே நீங்கள் மற்ற பொம்மைலாம் கொடுத்தீங்கன்னா கம்முன்னு இருக்க மாட்டான். ஓகே இப்போ வந்து பூட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுக்கப்புறமா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஓகே அகெயின் போயிட்டு சோஃபா மேலே உட்காந்து டிவியை பார்க்கலாம். எனக்கு சோஃபானாலே எனக்கு டிவி மேலே உட்காந்து சோஃபாவை பார்க்கலான்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. ஓகே டன். இது ஏதோ வந்துட்டு அந்த இது டோஸ்டர் அந்த டோஸ்டர் போயிட்டுருக்கு. அது டோஸ்டர் இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த ப்ரெட் இது பண்ணுறது. ஆமான்னு நினைக்கிறேன், எனக்கு வேறு சரியாக தெரில. ஓகே ஸோ வந்து அப்படியே அதை நம்ம பார்த்துட்டே வந்து தூங்கிட்டோம். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங்கில் ஐ திங்க் வந்து நைட்டு 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம் நைட் 2 தான். ஓகே நான் ஏன் வந்துட்டு நைட் 2ன்னு நினைக்கிறேன், இதுன்னு நினைக்கிறேன், அதுன்னு நினைக்கிறேன்னா எனக்கு பயமாக இருக்குது கைஸ். எனக்கு பயமாக இருக்கிறதுனால நான் அப்படி வளர்றேன், அவ்வளோதான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு போய் அடே என்னடா பண்ண கைஸ். இவன் சாதாரண குழந்தை இல்லை கைஸ், சரியான தந்திரம் பிடிச்சவனா இருக்கிறானே. ஐ மீன் தந்திரம் பிடிச்சவனா இருக்கானே என்ன. ஏய் நான் உன்னை மேலே இருந்து கீழே கூட்டு வரல, நீ ஏன் எப்படி இங்கே வந்த? சரி போய் மாற்றி விடுவோம் வாங்க. ஷபா எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையிலே எனக்கு வேர்த்து கொட்டுது கைஸ். வேறு மொபைல் கூட இல்லை. ஏய் என்னடா இது. ஐயோ ஆமாம் இந்த சீனில் டைப்பருக்கு கண்ணு வரும்ல. ஆமாம் வாங்க இப்போ டைப்பரை போய் பிடிக்கணும். இதுதான் வேலை. கிச்சனுக்குள்ளலாம் போகுது கைஸ். ஏய் இப்போ இந்த டைப்பர் கண்ணாடி தானே போட்டுட்டு இருந்தது. ஏய் ஆமாம் கைஸ், நான் போன வாட்டி விளையாடும்போது பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். டைப்பர் தான் போட்டுட்டு இருந்தது. சாரி கண்ணாடி தான் போட்டுட்ருக்கு. இதை பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா கிளியராக பார்த்தீங்களா, கண்ணாடி தான் போட்டுருக்கு பாருங்கள். ஐ இல்லை. ஏய் இவனா வருவான், இவனா போய் முட்டிப்பான், இவனா இது பண்ணுவான். இது பாருங்கள், இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். ஓகே எமர்ஜென்சினா இந்த கிளாஸ் வந்து பிரேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எமர்ஜென்சி இருக்குது. இந்த குழந்தையால் தான் நம்மளுக்கு அந்த எமர்ஜென்சி இருங்க. இப்போ போயிட்டு மாற்றி விட்டுடலாம். நமக்கு பண்ண மாட்டான்ல, பண்ண மாட்டேன் தான் நினைக்கிறேன். சரிடா அங்கே போவோம். ஓகே ஏய் ஒரு நிமிஷத்தில் எனக்கு கல் கிளம்பிடுச்சு. ஐயோ என்னடா இந்த சீனில் ஏதாவது ஜம்ப் ஸ்கேரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஸ்க்ரீனுன்னு சொல்லிட்டேன் கைஸ். ஓகே ஸ்டோரி புக் படிக்கணும்ல, இவனுக்கு ஸ்டோரி புக் படித்து எனக்கு இது ஆயிடுச்சு. ஓகே ஸோ வந்து இந்த புக்கில் வந்துட்டு ரேபிட் இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு ரேபிட் அந்த ரேபிட் பொம்மையை தான் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை கம்மன் இருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா ஏய் மெண்டல் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விட்றியா நீ, ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விட்றியா குழந்தையா இதெல்லாம். இருங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு இது அந்த ரேபிட் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கேட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க மாட்டான். அவ்வளோதான், வாங்கின கையோடு தூக்கி விசிறி அடிச்சிடுவான். இப்போ எது ஷீப் கொடுக்குறோமா. ஸோ அந்த ஸ்டோரி புக்கில் ரேபிட் இருக்கிறதுனால நம்ம ரேபிட்டை கொடுத்தா தான் வந்துட்டு இந்த ரேபிட் பொம்மையை கொடுத்தா தான் கம்முன்னு இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கேம் விளையாடும் போது, எந்த பொம்மைன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் அது இது பண்ணலாம். இதை பார்த்துக்கோ, மறுபடியும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன் மொட்டை மண்டையில் ஆம்லேட் போட்டுருவோம் பார்த்துக்கோ, கம்முன்னு இருந்துரு. ஓகே ஸோ வந்துட்டு இதெல்லாம் படித்து முடிச்சிடலாம். எனக்கு இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உள்ள தைரியம் இல்லை. அதனால தூக்கிட்டா அதனால் அப்படியே ஓடிடுவோன்றேன். நான் எதுக்கு தேவையில்லாத வம்பிடுறேன். இந்த டோர் எதுக்கும் க்ளோஸ் பண்ணி, ஒரு வேளை எமர்ஜென்சி தான். ஐயோ இந்த ஜாய்ஸ்டிக் வரும் ஒன்று திறந்தே இருப்போம். ஓகே வாங்க இப்போ மறுபடியும் வந்து சோஃபா மேலே உட்காந்து டிவியை பார்க்க சொல்கிறாங்க. வாங்க அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். எதுக்கு தேவையில்லாமல் திறந்துருக்கு. யார் அது பெல் அடிக்கிறது. ஐயோ ஒரு வேளை இந்த பையனோட பேரண்ட்ஸாக இருப்பாங்களா. இல்லை ஆமாம் ஐயோ எனக்கு அவங்க வந்தாங்கன்னா கூட நிம்மதியாக தான் வீச்சு இருக்கும். ஓகே இப்போ இருங்க, நான் இதுக்கு நோட்டே பண்ணல. நான் இதை எப்படி இது பாசிபிள் கைஸ். இந்த ரூம் இந்த திறக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் காட்டவே இல்லை. இது இல்லை உருண்டு வந்ததா இல்லை உருண்டு
நடந்து வந்ததா? எனக்கு ஒன்றுமே புரியல. போன வாட்டி நான் அதெல்லாம் பார்க்கலையே. ஏதாவது அப்டேட்டா தெரியல. கொண்டு போய் அப்படியே வச்சுருவோம். எதுலடா வைக்கணும்? ஏய் எதுலடா வைக்கணும்? எதில் வைக்கணும்? இங்கே தான் வைக்கணும். ஓகே வச்சாச்சு. ஓகே இப்போ போய் பார்க்கலாமா டிவி? ஓகே நான் என்னடா பார்க்க முடியல. ஸ்விட்ச் சேனல் மாற்றினா அதே சேனல் தான் வருது. இருங்க. டைனிங் டேபிளில் வைக்கணுமா கைஸ்? நான் போய் கிச்சன் டேபிளில் போய் வச்சுட்டேன். பட் ஆனால் இது அழகாக வச்சுருக்கேன்ல. சரி ஓகே விடுங்க, என்ன பண்ணுறது. அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அப்படிலாம் நம்மளை கேம் விட்டு துரத்தி விட்டுருவீங்க. ஏனோ தானோன்னு போட்டாச்சு. ஓகே பீஸு நான் அவன் என்ன பீஸ் ஆக்கிடுவான். என்னால் பீஸெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்ன பீஸ் ஆக்கிடுவான். கைஸ் இந்த டிவியை பார்த்தீங்களா? அது டிவியில் மண்டைக்கு பதில் வேறு என்னமோ இருக்குது. எனக்கு அதை பார்க்கறதுக்கு பானிபூரி இருக்குல்ல, அந்த பானிபூரிக்குள்ளே அந்த மசாலாவுக்கு பதிலாக உள்ளே ஏதோ லைட் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓ மை காட், நான் ஒரே இதுவாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பயத்தில் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே நைட் 3 இப்போது. ஐயோ மியூசிக்கை கேட்கவே பயமாக இருக்கே. ஓகே வந்துச்சு. உள்ளே டச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அகெயின்? அதை நான் அப்படிதான் பண்ணோம். ஐயோ ஹெட்செட்டில் ஃபுல் வால்யூம் வச்சது கமிச்சிருச்சு. தப்பாக போச்சே. இருங்க போய் அந்த பேபியை இது பண்ணுவோம். அவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் எழுதுட்டே இப்போ அதுக்கேற்றாலும் சரிடா தாங்க பிள்ளை கம்மன் தூங்குங்க. ஏதாவது எந்திரிச்சிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவன் நம்மள எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து பசிக்குதாமா. அதனால் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நம்மளை வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. மேபி சீஸ் டோஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் போடுவோம். காசா பணமா எல்லாம் இவங்க வீட்டில் இருக்கிறது தானே, நம்மளா காசு கொடுத்து வாங்குகிறோம். ஓகே இது 1. அப்புறமா வந்துட்டு கிடைக்கிறதுலாம் தூக்கி போடுவோம். என்ன பண்ண போகிறீங்கன்ற சீஸு, மஷ்ரூமு, ஆனியனு, இங்கே போடு ஆனியனு. அப்புறமா வந்துட்டு இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களே என்னமோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே டொமேட்டோ போட்டாச்சு. இது என்னது பாவக்காவா தெரியலையே. சரி ஓகே நம்ம வந்து மூடிடலாம். அது எதுக்கு தேவையில்லாமன்ற. ஓகே ஸோ வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து டோஸ்ட்டு ஓகே டன் பண்ணிடலாம். ஓகே அடப்பாவி ஆமாம்ல இந்த சீனில் வெடிக்கும்ல. ஆமாம் வெடிக்கும். ஃபீட் மீ பயப்படாதே. எங்கே பால் பாட்டில் அங்கே போயிருக்கு. ஐயோ இவதான் வந்து இது பண்ணுவானே, சேட்டை பண்ணுவானே, இதே சேட்டைக்கார பையா. ஐயோ பால் பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறமா தானே இதுவும். என்னடா இது பார்த்தீங்களா, அங்கேயே நின்றுட்டுருக்கான். அவனை பார்க்காதபடி இப்படியே போவோமா. மூடிட்டான். ஓகே டன். இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த கேமில் எனக்கு இந்த விஷயந்தான் கன்ஃபியூஸான விஷயம். இதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். எந்த பக்கம் போனால் எது வருதுன்னே ஒன்றுமே தெரியாது கைஸ். எது பக்கமும் போடும், எதுமோ வரும். ஓகே இதுக்குள்ளே போகலாமா? இது வேறு ஒன்று என்ன ஒரு மாதிரி மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒயிட்டாக வருது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வைக்கிற சொல்லுது. சரியா பார்க்க முடியல, கண்ணெலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஓகே எடுத்தாச்சு. ஒயிட்டாக அடிக்கிறது போல நிறுத்துங்க. ஒரு மாதிரி ஆகுது, என்னால் பார்க்க முடியல. ஒரு மாதிரி கண்ணு வலிக்குது. ஐயோ என்னன்னு தெரியலையே எந்த பக்கமாக. சரி ஓகே சட்டை முடிஞ்சு சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம். ஐயோ பார்த்தீங்களா இது என்னது கைஸ்? இது அந்த குழந்தையா? சிக்கனு சாரி கோழி உடிச்சு வச்சுருக்கேன் இங்கே. ஓகே ஐயோ எந்த பக்கம்டா ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோம். ஓகே ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நான் இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறேன். 9 ஓகேங்களா. ஆப்போசிட்டில் வந்துட்டு 10 இருக்குது. அப்போது இதுக்கும் இந்த 9 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 10 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படியே ஓடி போயிடலாம் கைஸ். ஓடி போயிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஓடினது இல்லை. என்னது க்ளோஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸா? என்னது ஓ மை காட். ஐயோ கைஸ் என்னமோ ஆகுது கைஸ். மியூசிக் பாருங்களேன், அப்படியே மியூசிக் ரைஸ் ஆகுது. ஐயோ அந்த குழந்தையோட கண்ணெல்லாம் பாருங்களேன். குழந்தையோட குட்டிச்சாத்தான் அது பாருங்களேன். சாப்பிட்றா தயவுசெய்து சாப்பிட்றா. ஐயோப்பா பேயா மாறினாலும் இந்த வேலையை மட்டும் விட மாட்டீங்களானே. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, குழந்தை தானே. ஓகே இது பண்ணிடலாம். எனக்கு என் மனசு ஏதோ படபடன்னு நடிக்கும். இந்த சீனில் ஏதோ ஒன்று ஆகும் தானே தெரியலையே. போய் தான் ஆகணுமா?
ஷோ நான் அப்போவே நினச்சேன் இந்த 3 நடக்கணுமேனு நினச்சேன். நடந்துருச்சு. இந்த சீனில் தானே இந்த 3 நடக்கணுமே ஆபத்தான்னு நினச்சேன். நடந்துருச்சு. சூப்பர். நான் சொன்னதை கேம் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால நான் மறந்துட்டேன்னு. அதனால் வாங்க போய் ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம். ஓ மை காட், நான் பேசாமல் எடிட்டிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தா கூட எனக்கு வந்து இவ்வளோ இதுவாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது நேரில் லைவ் கேம் ப்ளே பண்ணி என் மானமே போகுது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, முதல்ல இந்த கேமை முடிச்சிடலாம். நம்ம வேறு கேமிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன குட்டிச்சாப்பா வாங்கிட்டு போ. எப்பா என்ன ஃபோர்ஸுன்னு பார்த்துக்கோங்களேன். சபாடா, நம்ம வேறு வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, ஏதோ ஒன்று முடிச்சுட்டு போயிடலாம். பாருங்க, கிச்சனையே அலுவலமாக ஆக்கிட்டான். இப்போ இவங்க அம்மா வந்து என்னை கேட்டாங்கன்னா நான் என்னத்தன்னு பதில் சொல்கிறது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை தாங்க பேமாரிச்சுன்னு நான் சொல்ல முடியுமா? என்னமே யாடா லூஸே, இதை இப்போ எதாவது தப்பிச்சும் போக முடியாதா? இப்படி தான் போகணும்ல. சரி வாங்க போவோம். திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசாமல் கேம் ப்ளே பண்ணக்கூட இல்லை, எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டடியாக நிற்பேன். ஆனால் பேசிகிட்டே பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து இதுவாகுது. ஓகே வாங்க, அவன் ரூம்குள்ளே போயிட்டு போனால் நம்ம எஸ்கேப் போயிடுவோம். என்னதுடா இது? ஐயோ, பிரான்ச்சஸ் மாதிரி என்னமோன்னு வந்து நிற்கிதே, போகவும் முடியாது. என்ன பண்ணுறது, ரூம்குள்ளே தான் போகணுமா? ஐயோ டே குழந்தாய் உனக்கு வேண்டாம், காலில் விழுறேன்டா. காலில் டோர் க்ளோஸ் பண்ணலாமா? வேணாம், பேயாம நம்ம தானே கிட்டே போகணும். என்ன அடே ஐயோ குழந்தை ஐயோ போச்சு. லாக் பண்ணிட்டாங்க. ஓகே டன், கீழே போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோம்? ஓகே இது என்ன பண்ணோம்? ஸ்டோரி டைம் இல்லை. ஓகே இப்போ என்ன பண்ணோம்? இதில் என்ன இருக்கு? ஷீப் இருக்கா? ஓகே, ஷீப் எடுத்துட்டு போட்டுடலாம். ஓகே டன், ஒரு வழியாக இது பண்ணியாச்சு. ஸ்டோரி புக் எடுத்து இது பண்ணுமா? ஐயோ இவனுங்க என்ன ஒரு கதியாக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ, இந்த சீனில் தானே கைஸ் என்னமோ நடக்கும். இதுலேயும் என்னமோ ஒன்று நடக்கும்னா என்ன சீனுன்னு தெரில. ஓகே திருப்பு. அடது என்ன இது? குழந்தை எங்க? குழந்தை நீ என்னடா எவ்வளோ பெரிய சேர்ல உட்காந்துருக்க? கீழே இறங்கடா, உனக்கு எவ்வளோ பெரிய சேர்ல வேணாம், நான் வேணா உட்காந்துக்கிறேன். ஐயோ மேலே எனக்கு ஓப்பன் ஆகுது. ஐயோ மேலே எடுத்துட்டு போறான். போச்சு கண்ணு மாதிரி என்னமோ இருக்கு. ஐயோ இன்னும் குட்டிச்சாத்தானா? இவன் கண்ணு தானா? சபா. பட் ஆனால் வந்துட்டு நான் ஏற்கனவே இது ப்ளே பண்ணுறதுனால இது வந்து எனக்கு அவ்வளோவா ஸ்கேரியாக இல்லை. இந்த இந்த ஸ்க்ரீச்சு இந்த சீனு என்னென்னமோ வளர ஆரம்பிக்கிறேன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து இதோட வந்து ஆக்ட் 1 வந்துட்டு முடியுது. ஸோ இதோட வந்து ஆக்ட் 2 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் 2 வீடியோ நம்ம வந்துட்டு இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வீடியோவில் போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிருச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அக்ஷய் ஸ்டோரிஸ் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் அண்ட் லவ் யூ a lot guys. Bye bye.